Hi friends, welcome to Birlas Parvai. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மாடி தோட்டம் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிய முறையில், அதாவது நீங்கள் அதிகமாக பணம் செலவு பண்ணாமல் ரொம்ப எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு எப்படி மாடி தோட்டம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இங்கே வந்து ஒருத்தங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இவர் வந்து கிட்டத்தட்ட வீட்டில் இந்த காய்கறி அந்த மாதிரி போடுறத விட மூலிகை செடிகள் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டாக சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னோடய பொண்ணுங்க. என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா 2 வயசுலேருந்து என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இந்த எல்லா செடியிலையும் இவளோட பங்கு இருக்குது. இவளுக்கு வந்து ஓரளவு நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். செடி வளர்க்குறது எப்படி, மண் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி, தண்ணி எப்படி ஊற்றணும், எல்லாமே இவளுக்கு வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன், எஜுகேட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட இந்த இப்போ நீங்கள் பார்த்த எல்லா செடியிலையும் இவளோட பங்கு இருக்குது. ஒரு மண் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், ஒரு விதை நேர்த்தி பண்ணுறப்பே ஆகட்டும், ஒரு பஞ்சகாவியாக கொடுக்குறப்பே ஆகட்டும், அது போக பார்த்திங்கன்னா அவளோட ஆம்பிஷனே பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர் ஆகணும்னு தான். இதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரல. அவளாக என் கூட ஈடுபட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர் ஆகணும்னு சொல்லிவிட்டு அவளாக செட் பண்ணிக்கிட்டா மைண்டில். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக, அதாவது ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ். அதாவது தண்ணி கூட 1 கப்பு ஊற்றினா கூட போதும், அந்தளவே மெயின்டைன் பண்ணலாம். கோடை காலத்தில் மொத்தம் ஒரு 2 கப்பு ஊற்றினா போதும். இப்போ நான் பார்த்திங்கன்னா இங்கே பண்ணது ஒரு ஹைஃபையாக இல்லாமல் வீட்டுக்கு தேவையான மூலிகைகள், ஒரு சில மருந்து வகைகள், அந்த மாதிரி செடிங்களை எப்படி வளர்த்துருக்கேன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது, எல்லா மூலிகையும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முருங்கை இருக்குது, எலுமிச்சை இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரண்டை இருக்குது. பிரண்டையில் 2 வகை பிரண்டை இருக்குது, நாட்பரண்டை இருக்குது, முப்பரண்டை இருக்குது, மஞ்சள் இருக்குது. இதுமாரி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கருநொச்சி. இந்த கருநொச்சியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இது மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த சளி தொல்லைகள், குழந்தைங்க மாத்திரம் கிடையாது, பெரியவங்களுக்கும் இதில் கருநொச்சி ரொம்ப சிறந்தது. இதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 7-8 இலைங்களை பறிச்சுட்டு நம்ம வெந்நீரில் போட்டு ஆவி பிடிச்சா போதும். நெஞ்சு சளி அதுமாரி நுரையீரலை க்ளீன் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள், இது எல்லாருமே வீட்டில் வளர்க்கலாம். இப்போ நான் இந்த செடியை வந்து ஒரு 4 வருஷமாக வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இப்படி ஒரு மரம் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் தொட்டி கூட பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன்றும் பெருசாக நான் எதுவும் பண்ணலை, கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த பேக்கை தான் அப்படியே பண்ணியிருக்கேன். இன்னொன்று, இந்த மண்ணையே நான் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷமாக மாற்றலை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கழிவுகளே இதுக்கு போடுறேன். பார்த்திங்கன்னா இதுவே மல்ச்சாயி இங்கே பார்த்திங்கன்னா அந்த உரம் அப்படியே உங்களுக்கு மக்கி அதுக்கே அந்த ஊட்டத்தை கொடுக்குது. தேவைப்பட்டால் மாத்திரம் ஏதாவது மாதத்துக்கு 2 தடவை பஞ்சகாவியாக கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சங்கு புஷ்பம். இதில் 2 வகை இருக்குது. நம்ம வந்து நீல இது இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. இது வந்து ஒயிட் கலர். இது பார்த்திங்கன்னா இப்போ நிறையா இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மெயினானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனை கூட இது சரி பண்ணும். அந்த வெந்நீரில் போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அந்த பூவை கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை வச்சு இது பண்ணால் போதும். இன்னும் சில பேர் வந்து டீயெல்லாம் போடலாம்.
ஆக்சுவலி நான் பண்ணதில்லை, ஆனால் இப்போ டீயெல்லாம் போடுறாங்க. இந்த பூ வந்து அவ்வளோது. இந்த பூவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பவுடராக்கி டீயில் போட்டு கூட குடிக்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா துணிச்சி பச்சலை. இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு நசுக்கிட்டு மோந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா ஒரு தலைவலி. அதுமாதிரி நம்ம ஆவி பிடிக்கிறப்ப நொச்சி கூட இதையும் போட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப நல்ல ஒரு ஹெர்பல். அடுத்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சளி சம்மந்தப்பட்ட சரி பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி இந்த இலையை ட்ரை பண்ணி டீயும் போட்டுக்கலாம். இந்த இலையை அப்படியே போட்டு ஆவியும் பிடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இதை கீரையாகவும் யூஸ் பண்ணலாம், இதை ட்ரை பண்ணி பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா முடக்கத்தான். இந்த முடக்கத்தானையும் நம்ம வீட்டில் வளர்க்கலாம். முடக்கத்தான் பார்த்திங்கன்னா நிறையா இது முடக்கு அறுத்தான். அதாவது பார்த்திங்கன்னா முடக்குவாதத்துக்கு மிக சிறந்த இது. முடக்குவாதம் மாத்திரம் கிடையாது, இது கீரையாகவும் யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணி பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். முடக்கத்தான் வரலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் முத்துச்சுன்னா இந்த மாதிரி விதை வரும். இந்த விதையை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காய். இப்போ இந்த முத்தின விதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த விதையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதை வரும். இந்த விதையை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு அடுத்த முளைப்புக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா பைனாப்பிளை கூட நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியும். இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வாங்குகிற பைனாப்பிள் எல்லாத்தையுமே மீது போன அந்த ஹெட் பொசிஷனை வந்து எப்படி வளர்க்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஹெட் பொசிஷனை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. ஒரு நாள் நைட்டு இல்லை ஒரு 2 நாள் வச்சிங்கன்னா அதில் வேர் முளைக்கும். அந்த வேர் முளைச்சோடனே நீங்கள் மண்ணில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது வளர ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் பயிர். இதுவரை நான் அறுவடை எடுத்ததில்லை, பட் இதோட பெரிய செடியை நான் காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் வளர்ச்சி. இது ஏன் சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா, இதையும் மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியுன்றதுக்காக சொல்கிறேன் நான். இந்த பையில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஹெர்பல் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா துளசி இருக்குது, மணத்தக்காளி இருக்குது. இந்த மணத்தக்காளி பார்த்திங்கன்னா ஹெர்பல் தான். ஹெர்பலாகவும் யூஸ் பண்ணலாம், கீரையாகவும் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் வீட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீரைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் முத்தை விட்டு காயை எடுத்து அதை ட்ரை பண்ணி நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். குழம்பு வத்தல் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹெர்பல் வந்து ஒரு ரொம்ப விசேஷமானதுங்க. இது வந்து ஒரு சிறுகுறிஞ்சான் அப்படின்ற ஒரு மூலிகை. ஓகே, இதை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு இலையை சாப்பிட்ருவோம், அவ்வளோதான். வேறு என்ன. இதில் பார்த்திங்கன்னா இது கூட நான் நன்னாரியும் வச்சுருக்கேன். நன்னாரியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த நன்னாரி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இலையை டீ குடிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு இந்த வேர் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி எங்களோட தண்ணியில் போடுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு பெரிய பைனாப்பிள் வளர்ந்தது. இது வந்து 8 மாத ஏஜ். இப்போ இது அறுவடைக்காக நாங்கள் ஃபஸ்ட் டைம் எதிர்பார்த்துட்ருக்கோம். எப்படி வருன்றது எங்களுக்கே கொஞ்சம் ஒரு ஆசையாக இருக்குது, எப்படி வரப்போகுதுன்றது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி. இந்த நித்திய கல்யாணி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பூவை ப்ரிசர்வ் பண்ணி டீ போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா சோளம், வெள்ளைச்சோளம். இது எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, இது மெயினாக வந்து பறவைகளுக்காக போட்டிருக்கோம். இப்போ காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பறவைங்க வந்து இது மேலே உட்காந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த செடி எல்லாருக்கும் தெரியும், வெள்ளை எருக்கு. இந்த எருக்கம் பூவை நாங்கள் பிள்ளையாருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது போக நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நான் ஏதாவது பேக்கு புதுசாக பண்ணுறப்ப இதிலிருந்து ஒரு 4 இலை எடுத்து உள்ளே வந்து ஒரு மண் நேர்த்திக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நிறைய பேர் வீட்டிலலாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதை வீட்டில் நல்லாவே வளர்க்கலாம். இது இன்னும் பார்த்திங்கன்னா பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செடி இது. அடுத்து நம்ம பார்க்குறது துளசி. ஆனால் இப்போ பேரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது. இந்த மரத்தோட ஏஜும் பார்த்திங்கன்னா 4 வருஷம் ஆச்சு. இதுக்கு நான் பெருசாக எதுவும் பண்ணல. இதே மாதிரி தான் அந்த சொன்ன மாதிரி நொச்சி வச்சப்போ தான் இதுவும் வச்சேன். இது ஒரு 4 வருஷம் ஆச்சு. இதிலேருந்து நாங்கள் வருஷம் ஒரு 20-30 காய் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒரு மரத்தையும் ஒரு தொட்டியில் வளர்க்க முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு சாம்பிள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செட்டப் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மரத்துலேயே சும்மா ஒரு 2 கம்பை வந்து ஊனி விட்டுருக்கோம்.
இது நீங்கள் ஈவினிங் இல்லை மதிய நேரத்தில் சும்மா வந்து மேலே தெரியாமல் எட்டி பார்த்தீங்கன்னா நிறையா பறவைங்க வந்து உட்காந்து இலைப்பாரிட்டு இருக்கோம். ஏதாவது இந்த சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் பிடிச்சி தின்னுட்டு இருக்கோம் இங்கே. இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி மண் தயார்படுத்துறது, எப்படி சார் உங்களுக்கு மாத்திரம் வருது, நாங்களாம் வச்சா வரமாட்டேங்குது அப்படின்னு. ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. ஒரு பங்கு மண், ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு வந்து உரம். உரம்னா அதுக்காக போய் கடையிலலாம் போய் வெர்மி காம்போஸ்ட்லாம் வாங்கிலாம் செலவழிக்காதீங்க. முடிஞ்சால் ஒரு அவுட்டரில் போனீங்கன்னா ஒரு நாள் சாணத்தெல்லாம் பறக்கிட்டு வாங்க, அந்த மண்ணு கூட கலந்து வைங்க. ஒரு 20 நாள் விட்டிங்கன்னா அதுவே காம்போஸ்ட் ஆயிரும். அந்த மண்ணை நல்லா கலந்துட்டு தொட்டியில் ஃபில் பண்ணுங்கள். தொட்டியில் ஃபில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் நல்லா இருக்கணும், வென்டிலேஷன் நல்லா இருக்கணும். கீழே வந்து ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடைக்கிற, அதாவது தேங்காய் நார் இதெல்லாம் போட்டுக்கோங்க, இலத்தலைகள் இருந்தால் போடுங்க. அப்புறம் மண், அப்புறம் இதேமாதிரி இலத்தலைகள், அந்த மாதிரி இந்த காம்போஸ்ட் அப்படியே போடுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் என்னால் நல்லாவே டைம்லாம் இருக்குது சார் அப்படின்னா நீங்களே வீட்டில் வந்து காம்போஸ்ட் ரெடி பண்ணுங்கள். வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, சமைக்காத காய்கறி கழிவுகள் அதை வந்து ஒரு ஒரு டப்பா இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் வாளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மணல் கலந்து அதில் போட்டுகிட்டே வாங்க. முடிஞ்சால் கொஞ்சம் பைத்தம்பருப்பு மாவு, கொஞ்சம் சாணிப்பால், இதை மாத்திரம் பண்ணிகிட்டே வந்து ஒரு மூடாக்கு மாதிரி போட்டு வச்சுருங்க. இது நல்லா ஒரு 40 நாள் ஆச்சு. ஒரு 2-3 செட்டப் வச்சுக்கோங்க. ஒரு இது ஃபில் ஆனோடனே அப்படியே விட்ருங்க. ஒரு 40 to 60 days நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் மாதிரி அது ஆயிரும். அதை அப்படியே திரும்ப எடுத்து மணலில் கலந்து யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா மண் ப்ரிப்பரேஷனுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லா காலங்களிலும் இந்த செடிகள் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த சம்மர் சீசன் நான் சொல்கிறது வந்து ஏப்ரல், மே, ஜூன் ஹெவியாக நமக்கு வந்து ஹீட் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த டயத்தை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பெரிய மரங்கள் விட்டுருங்க. நமக்கு தெரியும் இந்த மரங்கள்லாம் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு, சின்ன சின்ன செடிகள் அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து சுத்தப்படுத்திட்டு இந்த மண்ணை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரஃப்னஸ் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது அப்படின்னா, மண்ணெல்லாம் கொட்டிட்டு திரும்ப எல்லாம் நல்லா காய வச்சுட்டு திரும்ப பேக்கெலாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்த பயிர் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதை அந்த 3 மாதத்தை நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எப்பயும் இப்போ உழவர்கள்லாம் சொல்லுவாங்க ஆடி பட்டத்துக்கு வந்து விதைங்கன்னு சொல்லி. அது மாதிரி நீங்கள் வந்து அந்த ஜூலை எண்டில் வந்து திரும்ப உங்களோட ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கனாவே ஓரளவு நம்ம வந்து இயர் ஃபுல்லாக எல்லாமே கிடைக்கும். அந்த 3 மாதம் மாத்திரம் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு மண்ணை வளப்படுத்தி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு மாடி தோட்டத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே நம்ம இயர் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதாவது இப்போ நம்ம குழித்தட்டுலையும் விதைகள் க்ரியேட் பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் மெத்தட். இப்போ நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது அவரை போட்டிருக்கேன். இது வந்து ஒரு சட்டைக்கு பின்னாடி ஒன்று டிஃபால்ட்டாக தெரியும், ஒரு ஓட்டை இருக்கும். அந்த கண்ணை வந்து நான் ஒன்று எடுத்து விட்ருக்கேன், தண்ணி வந்து வெளியேறதுக்கு, அதாவது கிடைக்கிறதுக்காக, தண்ணி வெளியேறணுன்றதுக்காக. இதில் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து 6 நாள் ஆச்சு. இது நம்ம நல்லா முளைச்சி வந்துருச்சு. இந்த மண்ணில் நம்ம மண்ணு கூட கொஞ்சோன்னு வந்து பார்த்திங்கன்னா சாணி கலந்துருக்கேன், அவ்வளோதான். இது வந்து எப்படின்னா ஒரு எளிய முறையில் எப்படி வந்து குழித்தட்டு இல்லாமல் நம்ம சரட்டையில் கூட வந்து விதையை வச்சு திரும்ப நம்ம வந்து மறுபயிர் பண்ணலான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மண் நம்ம வந்து ஒரு தொட்டியிலேருந்து இன்னொரு தொட்டி மாத்திரம் ஒரு பயிர் முடிஞ்ச பிறகு, ஸோ இந்த மண்ணை வந்து நான் வந்து ஒரு 15 நாள் இப்படி காய வைப்பேன். ஆனால் அந்த மண்ணில் பார்த்திங்கன்னா நிறையா மண்புழு இருக்கும். ஆனால் அந்த மண்புழு நம்ம சாக விடாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சாணி இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா தெரியும் சார். இந்த சாணி வந்து இப்போ இது நான் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோடய நாட்டு மாட்டு சாணி இதை மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த மண்ணுக்கு மேலே நான் வந்து வச்சுருவேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா இதை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் இந்த மண்புழுலாம். ஸோ இது உயிரோடய அந்த மண்புழு மேலே இருக்கும், மேலடுக்குலேயே. இது பார்த்திங்கன்னா இது வந்து இதே குளித்தட்டு மாடல்லே வந்து நான் வந்து மின்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ஒரு மாதிரி இலை வந்தோடனே அப்படியே இப்படி கவுத்துனிங்கன்னா அப்படியே டோப்பாக வந்துடும். அதை அப்படியே எடுத்து நாங்கள் வந்து தொட்டியில் வச்சுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நுண்ணுயிரிகள் வந்திருக்குன்றது பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மை செய்யும் பூச்சிகள் தான் எல்லாமே. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண்புழு இருக்குது பாருங்கள் இங்கே. இதெல்லாம் அப்படியே ப்ரிசர்வ் ஆகிறதுக்கு தான் இந்த செட்டப் பண்ணியிருக்கோம். அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இது வந்து எப்படி அந்த நுண்ணுயிர்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு பார்த்தோம், நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஹெர்பல்ஸ் மரங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்தப்போ ஒரு புரிதல் வந்திருக்கும். இது எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹைஃபையாக இருக்காது. இது அதாவது ஒரு எளிய முறையிலையும் இந்த மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணலாம். இதில் வந்து நான் வச்சுருக்கிறது ஹெர்பல், ஆனால் இதில் இதுதான் இல்லை. இப்போ ஹெர்பல் அண்டு கீரை நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து காய்கறியும் வளர்க்கலாம், எல்லா காய்கறியும் வரும். நீங்கள் ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா வெண்டை, கத்திரிக்காய், மிளகாய் ட்ரை பண்ணுங்கள். கீரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவு வெளியே வாங்காமல்
ஒரு கெமிக்கல் ஃப்ரீயாக வீட்டிலேயே வளர்த்து உங்கள் காய்கறிகள் நீங்களே யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். எப்படி சொல்கிறதுனா, ஒரு 10 பேக் இருந்தால் ஒரு 3 ஃபேமிலி, அம்மா அப்பா ஒரு குழந்தைக்கு மோர் தென் சஃபிஷியன்ட். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுமாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு க்ரீன் டெரஸ் போடணும் அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க 60% சன்லைட் போடணும், 80% போடணும், அந்த இது 50-50 இருக்கணும் அந்த க்ரீன் டெரஸ்லாம். அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஓப்பனில் வைங்க, எல்லாமே நல்லாவே வளரும். நல்லா வெயில் பட்டால் தான் செடி நல்லா வளரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக தண்ணி ஊற்றுங்க, நல்லா கண்டிப்பாக செடி வளரும். முடிஞ்ச அளவு வீட்டில் எவ்வளோ காய்கறிகள் கீரைகள் வளர்க்க முடியுமோ வளர்த்து நீங்களே யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக வாழுங்க.